Hi friends, welcome back to my channel Nurses Guide Mini. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்குமே நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணிட்டு பாருங்க. கூடவே bell ஐகானை click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்துட்டு NARCET 10 ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 17th அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பே மேட்ரிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் கொடுக்குறாங்க. ஸோ சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 35,000 மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா 24/2/2026 ஸ்டார்ட் ஆகி 16/3/2026 அப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நர்சிங் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் வித் நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். வித்தவங்கக்கிட்ட ரினியூவல் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு 50 பெட்டர் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 years சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் வந்து 3,000, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 2,400 சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை சென்ட் பண்ணாமல் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் சிபிடி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 11th April நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து 2 டைப்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி ஃபஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா டேட் 11th April நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் 1ல். ஸ்டேஜ் 2 நார்செட் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 30th April நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்செட் ப்ரிலிமினரி டேட் 11th ஸ்டேஜ் 2 நார்செட் மெயின்ஸ் வந்து டேட் 30th நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரலில். ஸோ டோட்டல் இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3,000 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/3/2026. ஸ்டார்டிங் டேட் வந்து 24/2/2026. லாஸ்ட் டேட் வந்துட்டு 16/3/2026. ஸோ இதில் வந்து 3,000 வேக்கன்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரியான பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.